வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோரில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க. மயில் சொன்னதை கேட்டு சரவணன் கொஞ்சம் அப்செட்டாக தான் ஆயிருக்காரு. கொஞ்சம் கோவத்தில் பொறிஞ்சு தள்ளிட்டு, அப்பா நான் கடையை பார்த்துக்க போறேன்னு அவரு கிளம்பிடுறாரு. அப்புறம் கோமதியும், ஏங்க அவ அப்படி சொல்லுவான்னு நானும் எதிர்பார்க்கவே இல்லைங்க. ஆனா சரவணன் சொல்ற மாதிரி அவ நடிக்கிறான்னு எனக்கு தோணல. உண்மையா அவ தப்ப அவ உணர்ந்துட்ட மாதிரி தாங்க எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிக்கிட்டே பாண்டியன் கிட்ட வர்ற கோமதி, ஏங்க கோர்ட்டுக்கு போகும்போது நான் அவங்கிட்ட பேசினேங்க, என்னென்னமோ சொல்லி பார்த்தேன். ஆனா அவ கூட வாழ மாட்டேன்னு அவன் உறுதியா சொல்லிட்டு இருக்கான். அவளும் அவளோட முடிவை சொல்லிட்டா. இப்ப நாம என்னங்க பண்ண போறோம்னு கோமதி கேக்குறாங்க. பாண்டியன் ஒரு பெருமூச்சு விட்டுட்டு, நாமளும் நிறைய பண்ணிட்டோம் கோமதி. நாம பண்ணினது சரியோ தப்போ, எவ்வளவோ நாமளும் முடிஞ்சதை பண்ணிட்டோம். இதுக்கு மேலேயும் நாம பண்றதுக்கு என்ன இருக்கு சொல்லு, விடு அப்படின்னு யோசனையை வருத்தமா சொல்றாரு. கோமதிக்கு இன்னும் மனசு ஆகல. எது நடக்கணுமோ அது நடந்துதானே ஆகும். ஆனா ஒண்ணு கோமதின்னு பாண்டியன் சொல்ல என்னங்கிற மாதிரி நிமிந்து பாக்குறாங்க. சரவணனோட குழந்தையும் எந்த சூழ்நிலையும் காயப்பட்டு நிக்க கூடாதுன்னு நம்மளால கடவுள்கிட்ட மட்டும்தான் வேண்டிக்க முடியும். இதை தவிர நம்மளால வேற என்ன செய்ய முடியும்னு சொல்லு, விடு பாப்போன்னு ரொம்ப வேதனையோட சொல்றாரு அவரும். கோமதியும் அப்படியே கலங்கி போய் தான் நிக்கிறாங்க. இங்க வீட்டுல மயிலோட அப்பா ஒய்ஃபும் மகளும் வர்றதுக்காக ஆர்வமா பாத்துக்கிட்டு இருக்காரு. வீட்டுக்குள்ள வர்ற பாக்கியம் ரொம்ப வேகமா வர்றாங்க. வந்த படக்குன்னு அங்க இருக்க திட்டுல உட்கார்ந்துக்கிறாங்க. பாக்கியம் பாக்கியம் என்னாச்சு பாக்கியம் அப்படின்னு கேட்க பாக்கியம் அவரை முறைச்சுக்கிட்டு இருக்காங்க. பாக்கியம் போன காரியம் என்னாச்சு பாக்கியம், என்ன ஆச்சு, போன காரியம் என்ன ஆச்சு அப்படின்னு அவரு விடாம கேட்டுட்டு இருக்க பாக்கியம் பயங்கர கோவத்தோட சேலையை லைட்டா தூக்கி பிடிச்சிட்டு வேகமா எழுந்திருக்கிறாங்க. என்ன போன காரியம் என்ன ஆச்சா, எல்லாம் கெட்டு குட்டி செவரா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே மயில் வந்து நிக்கிறாங்க. எல்லாத்தையும் கெடுத்து குட்டி செவராக்கிட்டு வந்து நிக்கிறா உன் பொண்ணு அப்படின்னு பாக்கியம் கத்த, மயில் எந்த உணர்ச்சியும் இல்லாம அமைதியா வந்து நிக்கிறாங்க. மயில கொஞ்ச நேரம் பார்த்துட்டு, பாக்கியம் என்ன பாக்கியம் சொல்ற நீ அப்படின்னு மாணிக்கம் அதிர்ச்சியோட கேட்க, கேளு நீயே கேளு, இதோ உன் பொண்ணு வந்து நிக்கிறாள்ல, நீயே அவகிட்ட கேளு அப்படின்னு அவங்க கத்த, அவரு மயிலை பார்த்துட்டு, மயிலு நீயாச்சும் சொல்லுமா, என்ன நடந்ததுன்னு சொல்லுமா அப்படின்னு கேட்குறாரு. மயிலை பேசாம பார்வையை வேற பக்கம் திருப்பிக்க மயிலையும் முறைச்சிட்டு இருக்க பாக்கியத்துக்கிட்ட, பாக்கியம் நீயாச்சும் சொல்லு பாக்கியம், என்னன்னு சொல்லு பாக்கியம்னு அவர் கேட்க, எங்களுக்கு விவாகரத்து வேணும்னு இவ புருஷன் கேட்கறதுக்கு முன்னாடியே இவ கேட்டுப்டா அப்படின்னு பாக்கியம் சொல்ல பயங்கர அதிர்ச்சியோட பாக்குறாரு மாணிக்கம். ஒரு தலையில அப்படியே இடி விழுந்த மாதிரி இருக்கு. தரைக்கு கீழே பூமி தடத்தடன் நடுங்குது. அப்படியே திறந்த வாய் மூடாம கண்ணை இமைக்காம அவர் மயில பார்க்க, ஆமா ஐயா எங்களுக்கு விவாகரத்து கொடுங்கன்னு இவ கேட்டுட்டா அப்படின்னு பாக்கியம் சொல்ல அதை ஏத்துக்க முடியாத அதிர்ச்சியோட பாத்துக்கிட்டு இருக்காரு. என்னமோ நாம தான் ஊர்ல யாருமே பண்ணாத பெரிய தப்பா பண்ணிட்டோன்னு, கொலை குத்தத்தை விட பெரிய தப்பு பண்ணிட்டோமா, அதனால இவங்களுக்கு மனசாட்சி உறுத்துச்சான், அதனால அவர் கூட இவ வாழ மாட்டாளாம், எங்களுக்கு விவாகரத்து கொடுங்கன்னு கேட்டுட்டா அப்படின்னு பொங்கி ஆர்ப்பரிக்கிறாங்க பாக்கியம். மயில் அதுக்கு நேர்மாற அமைதியா நிக்கிறாங்க. ஏண்டி கூறு கெட்டவளே, இந்த உலகத்துல ஆம்பளை துணை இல்லாம உன்னால வாழ்ந்துட முடியும்னு நினைக்கிறியா? அதுலயும் கையில உன் குழந்தைய வச்சுக்கிட்டு ஒரு புள்ளைய வளர்த்து ஆளாக்குறது என்ன சாதாரண விஷயமா அப்படின்னு பாக்கியம் கேட்க பேசாம திரும்பிக்கிறாங்க மயிலு. இந்த ஆளால கூறு கெட்டவனால எதுக்கு நான் இவன் கூட இருக்கிறேன் அப்படின்னு பாக்கியம் சொல்ல எச்சில் முழுங்கிட்டு வேற பக்கம் பாக்குறாரு மாணிக்கம். ஒன்னுக்கும் உதவாதவனா இருந்தாலும் ஒரு ஆம்பளை துணை வேணும்டி அப்படின்னு பாக்கியம் கத்திட்டு இருக்க மாணிக்கத்துக்கு தான் ரொம்ப சங்கடமா இருக்குது. கையில சலிப்போட, அம்மா அப்படிலாம் இல்லம்மாங்கிறாங்க. என்ன அப்படிலாம் இல்ல, என்ன நினைச்சுக்கிட்டு நீ அப்படி சொன்ன, நீ நல்லவ மாதிரி பேசுனா அப்படியே உன் குடும்பத்தை ஆளுங்க மனசு மாதிரி உன்னை கூட்டிட்டு போயிருவாங்க நினைக்கிறியா அப்படின்னு பாக்கியம் கத்த, யாரும் மனசு மாறணும்லாம் நான் எதிர்பார்க்கல அப்படின்னு மயில சொல்றாங்க. உன் புருஷனை எப்படியாவது உன் கூட சேர்த்து வாழ வைக்கலாம்னு பார்த்தா நீ அவன் ஆசைப்பட்ட மாதிரி அவனுக்கு விவாகரத்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கிற அப்படின்னு பாக்கியம் கத்த, ஐயோ எப்படிதான் சொல்லி புரிய வைக்கிறதோன்னு மயில திரும்பிக்கிறாங்க. சரி பாக்கியம், விவாகரத்து தான் இன்னும் கொடுக்கல இல்லைன்னு மாணிக்கம் கேக்குறாரு. அது அடுத்த மாசம் தான் தெரியும், ஆனா நிச்சயமா கொடுத்துருவாங்க. ஏன்னா இவ பேசின பேச்சுக்கு நானே ஜட்ஜா இருந்திருந்தாலும் இவங்களுக்கு விவாகரத்து கொடுத்துருப்பேன் அப்படின்னு கத்துற பாக்கியம். ஏண்டி உன் புருஷன் ஆசைப்பட்டதை நடத்தி கொடுக்காம விட மாட்டியாடி நீ, உனக்கு ஏதாச்சும் புரியுதா இல்லையா மயிலு, அவரு உன்னைய விட்டுட்டு எவ்வளோ ஒருத்திய கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருப்பாரு, மாசம் 2000 3000 குழந்தைக்கான செலவு கொடுப்பாரு அப்படின்னு பாக்கியம் சொல்ல, எனக்கு அந்த பணம் தேவையில்லைம்மாங்கிறாங்க மயிலு. நான் நல்லா தான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு மயிலு சொல்ல, ஆமா நீ எவ்வளவு வயசானவளை பாத்துக்கிற, அவ மண்டைய போட்டானா பொழப்புக்கு என்னடி பண்ணுவ அப்படின்னு யதார்த்தத்தை கேக்குறாங்க பாக்கியம். மா இந்த உலகத்துல எம்புட்டோ
வேலை இருக்கு, நான் வேற ஏதாவது வேலையை தேடிக்குவேன் அப்படின்னு மயிலும் உலகத்தை புரிஞ்சிட்டு சொல்றாங்க. உனக்கு என்ன மூளை குழம்பி போயிருச்சா மயிலு? இப்படி பண்ணிட்டு வந்திருக்கிறியடி பாவி பாவி பாவின்னு கத்துறாங்க பாக்கியம். இங்க பாருமா, நான் எதுவும் தப்பு பண்ணலமா, பண்ணின தப்புக்கு பிராயச்சித்தம் தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு மயிலு சொல்ல, பாக்கியமும் சரி மாணிக்கமும் சரி அதை கொஞ்சம் கூட உணர்ந்துக்கிறதா தெரியல. பேசப்பட்ட பொய்யவாமா நாம சொல்லி இருக்கோம், நம்ம பொய்யெல்லாம் வெளியே வந்துச்சு, அப்பவாவது நாம சும்மா இருந்தோமா? என்ன ஆட்டம் ஆடன கூட என்னையும் சேர்த்துக்கிட்டு அப்படின்னு மயிலு சொல்ல, அவங்க அம்மா இன்னமும் உச்சி கொட்டிட்டு எரிச்சலோட பார்க்க, ஐயோ அதெல்லாம் கிடந்துட்டு போகுது உடுமையிலுங்கிற மாதிரி அவங்க அப்பா ரியாக்ட் பண்றாரு. இவ்வளோத்தையும் பண்ணிட்டு குழந்தைய காரணமா வச்சு என்ன சேர்த்துக்கோங்கன்னு எப்படிமா சொல்றது? பண்ணின தப்ப உணராத வரைக்கும் என்னால போய் கெஞ்சிக்கிட்டு இருக்க முடிஞ்சது. இப்ப நான் அதை உணர்ந்துட்டேமா, வேலைக்கு போறதுதான் ஒரே வழிங்கிறாங்க மயிலு. என்னையா இவ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா, இப்படி பேசுறான்னு பாக்கியம் மாணிக்கத்தை பார்க்க, இல்லம்மா நீ கொஞ்சம் பொறுமையா இருக்கணுமா மயிலு அப்படிங்கிறாரு அவங்க அப்பா. பா, அவரு என் கூட வாழவே முடியாதுன்னு சொல்றாருப்பா, இதுக்கு மேலேயும் பொறுமையா இருந்து என்ன பண்ண சொல்றீங்க? அவர் மனசை மாத்த சொல்றீங்களா? ஏன்பா நான் ஒன்னு கேக்குறேன், நான் பண்ணின அதே விஷயத்த உங்களுக்கு அம்மா பண்ணி இருந்தாங்கன்னா நீங்க அவங்களோட வாழ்ந்திருப்பீங்களா அப்படின்னு மயிலு கேட்க, பாக்கியம் திடுக்குன்னு பாக்குறாங்க. மாணிக்கம் அப்படியே யோசனையா முகத்தை திருப்பிக்கிறாரு. சரி அவரை விடுங்கப்பா, அவர் இடத்துல வேற ஏதாவது ஒரு மனுஷன் இருந்திருந்தா அவர் என் கூட வாழ்ந்திருப்பாரா? அவர் மட்டும் எதுக்குப்பா வாழணும்? சரி நான் உங்க வழிக்கே வரேன், ஒருவேளை எல்லாருமா சேர்ந்து இந்த பிரச்சனைய சரி பண்ணிடுறீங்க, குழந்தைய காரணமா வச்சு என்ன அந்த வீட்டுக்குள்ள அனுப்பிட்டீங்க, அங்க போய் என்னால நிம்மதியா இருக்க முடியுமா? எனக்கு குற்ற உணர்ச்சியா இருக்காதா? அவங்க எல்லாரையும் பார்க்கும்போது எனக்கு உறுத்தலா இருக்காதா? ஏன்பா நான் பேசுறது உண்மையா பொய்யான்னு சந்தேகப்பட்டு அவங்க என்ன பார்க்க மாட்டாங்களா அப்படின்னு மயிலு கேட்க, பாக்கியம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. மாணிக்கம் என்ன பதில் சொல்றதுன்னு தவிக்கிறாரு. எந்நேரமோ என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு அங்க படபடப்பா வாழ்றதுக்கு தனியா நிம்மதியா வாழ்றது எவ்வளவோ பரவாயில்லன்னு மயிலும் முடிச்சுட்டாங்க. வெறிய சேர்த்து வச்சிட்டு இருக்க பாக்கியம், அறிவு கெட்டத்தனமா பேசாத அப்படின்னு கத்த, அவங்களும் சலிச்சு போய் அவங்க அம்மாவை பார்த்து, அம்மா நான் இப்பதாம்மா அறிவோட பேசுறேன், அவருக்கு வேற யாரையாவது பிடிச்சிருக்குன்னு அவர் அந்த பொண்ணோட சந்தோஷமா வாழட்டும், நான் ஒதுங்கிக்கிறேன் அப்படின்னு மயில சொல்ல, ரெண்டு பேரும் புதுசா கேட்குற மாதிரி அதிர்ச்சியோட பாக்குறாங்க. நான் வேலை பார்த்து சம்பாதிச்சு என் பிள்ளைய நான் வளர்த்துக்கிறேன், அதான் உங்களையும் நான் பாத்துக்கிறேன்னு தானே சொல்றேன் அப்படின்னு மயிலு சொல்ல, ரெண்டு பேருமே ஒரே நேரத்துல உச்சி கொட்டிட்டு பாக்குறாங்க. இங்க பாருங்க, என்னால சுடர் வாழ்க்கை எதுவும் பாதிக்கப்படும்னு நீங்க நினைச்சீங்கன்னா எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல, நான் தனியா போய்க்கிறேன் அப்படின்னு மயிலு சொல்ல, அவங்க அப்பா பயங்கர அதிர்ச்சியோட பாக்குறாரு. அவங்க அம்மா கண்ணை இடுக்கிக்கிட்டு பாக்குறாங்க, இன்னும் என்னென்னலாம் பிளான் வச்சிருக்கன்ற மாதிரி. ஆனா மறுபடியும் அவர் கூட சேர்ந்து வாழ சொல்லி கட்டாயப்படுத்தாதீங்க, அவரையும் கட்டாயப்படுத்தாதீங்க, நல்லதுக்கு இல்லம்மா, நான் தப்பு பண்ணிட்டேன், அதுக்கான தண்டனைய நான் அனுபவிச்சுக்கிறேங்கிறாங்க மயிலு. உன் தலையில நீயே மண் அள்ளி போட்டுக்கிற மயிலு அப்படின்னு அவங்க அம்மா காட்டு கத்தல் கத்த, என் வாழ்க்கை இப்படி ஆனதுக்கு காரணமே நீதாமா அப்படின்னு மயிலு பட்டுன்னு சொல்லிட, அவங்க அம்மாவும் அப்பாவும் பயங்கரமான அதிர்ச்சியோட பாக்குறாங்க. உன் பேச்ச கேட்டு கேட்டுதான் நான் இந்த இடத்துல வந்து நிக்கிறேன், இனிமேல குட்டைய குழப்பாத, என் வாழ்க்கைய நான் பாத்துக்கிறேன், எனக்கு அவர் வேண்டாம், அவர் வேண்டாம், எனக்கு என்ன விட்டுருமா அப்படின்னு மயிலு சொல்ல, அவங்க அப்பாவும் அம்மாவும் கலங்கி போய் பாக்குறாங்க. மயிலு வேகமா உள்ளர போயிடுறாங்க. பாக்கியத்துக்கு ஆத்திரமா அழுகையும் தாங்க முடியல. மயிலு உள்ளர போறவங்க டக்குன்னு ஹேண்ட்பேக் எடுத்து மாட்டிட்டு கிளம்பிடுறாங்க. மயிலு நீதான் காரணம்னு சொன்ன அதிர்ச்சியை தாங்கிக்க முடியாம அப்படியே கலங்கி போய் பாக்கியம் நிக்க, அவங்களையே பார்த்துக்கிட்டு நிக்கிறாரு மாணிக்கம். மயில் போய்கிட்டே இருக்காங்க. நைட் ஆகுது. ராஜி ரூம்ல எழுதிட்டு இருக்க கதிர் வந்து உட்கார்றாரு. கடமைக்கு நிமிந்து ஒரு பார்வை பார்த்துட்டு மறுபடியும் அவங்க கண்டினியூ பண்ண அவர் கொஞ்சம் தவிப்பா பார்த்துட்டு இருக்காரு. போன் பண்ண எடுக்கவே இல்லைன்றாரு. ராஜி அவரை ஒரு பார்வை பார்த்துட்டு படிச்சுட்டு இருந்ததுனால கவனிக்கலங்கிறாங்க. எப்படி 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 கண்ணு முன்னாடி இருக்கிற இந்த போனை நீ கவனிக்கலையா அப்படின்னு கதிர் கேட்க, ஆமா கவனிக்கலன்னு வெடுக்குன்னு பதில் சொல்றாங்க ராஜி. சரி நீ எதுக்கு போன் பண்ண அப்படின்னு ராஜி கேட்க, இந்தா இத புடின்னு ஒரு கவரை நீட்டுறாரு. என்ன இதுன்னு அவங்க கேட்க, வாங்கி பாரு அப்படின்னு கதிர் நீட்டிக்கிட்டே இருக்க பேனாவை மூடி வச்சுட்டு கையில கவரை வாங்குறாங்க ராஜி. உள்ளர இருந்து அவங்க கொஞ்சம் பாக்ஸஸ் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு என்ன இதுன்னு கேக்குறாங்க. எக்ஸாம் எழுதுறதுக்கு பென், அப்புறம் கொஸ்டின் பேங்க் புக் வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தல, அதுக்கு உன் எக்ஸாமுக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டேன்றாரு கதிர். தேங்க்ஸ்ன்னு சொல்லி ஓரமா வச்சிடுறாங்க ராஜி. அவங்க மறுபடியும் எழுத ஆரம்பிக்க, சொன்ன தேங்க்ஸை கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே சொல்லலாமே அப்படின்னு அவர் கொஞ்சம் ஏக்கமா கேட்க,
ஒரு முறை முறைச்சிட்டு எனக்கு தோணலைங்கிறாங்க ராஜி. பெரிய கோவமால இருக்குது. இப்ப நான் அடுத்து சொல்ல போற விஷயத்தை கேட்டு அவ்வளவுதான் போல இருக்கே அப்படின்னு மனசுக்குள்ள சொல்லிட்டு ராஜியவே பார்த்துட்டு இருக்காரு கதிர். நாளைக்கு நைட்டு கிளம்பணும்ல அப்படின்னு கதிர் கேட்க ஆமான்றாங்க ராஜி. ஆமா, எதுல போலான்னு இருக்க அப்படின்னு கதிர் முதல் பிட்ட போட ராஜி படக்குன்னு நிமிர்ந்து பாக்குறாங்க. அப்படியே குழப்பமா பார்த்துட்டு இருக்க. என்ன முழிக்கிற, எதுல போக போற அப்படின்னு கதிர் கேக்குறாரு. என்ன கேள்வி இது? வழக்கமா போற மாதிரி கார்லயே போயிடலாம், ஏன் கூட்டிக்கிட்டு போக மாட்டியா அப்படின்னு ராஜி கதிர் சொன்னதை வச்சு படக்குன்னு கேக்குறாங்க. கூட்டிக்கிட்டு போவேன் தான், ஆனா இந்த தடவை மட்டும் முடியாதுன்றாரு அவரு. ஏன் முடியாதுன்னு ராஜி கேக்குறாங்க. கார் ஏதாவது அவைலபிளா இல்லையா அப்படின்னு ராஜி கேட்க கார்லாம் இருக்கு, ஆனா நான் தான் அவைலபிளா இல்ல. நீ பஸ்லயோ ட்ரெயின்லயோ போயிடுறியா, நான் வேணும்னா டிக்கெட் கூட போட்டு கொடுத்துடுறேன் அப்படின்னு கதிர் சொல்ல அதிர்ச்சியா பாக்குற ராஜி. எக்ஸாம் எழுத போறேன் கதிர் அப்படின்னு சொல்ல தெரியும் அப்படிங்கிறார் அவரு. அப்போ நீ கூட வரமாட்டேன்னு சொல்றியா அப்படின்னு ராஜு கேட்க அவர் ரொம்பவே தயங்கிக்கிட்டு முடிஞ்சா கண்டிப்பா கூட வந்திருப்பேன், ஆனா வர முடியாத அளவுக்கு அப்படி ஒரு சிச்சுவேஷன் அப்படிங்கிறாரு கதிர். என்ன சிச்சுவேஷன் அப்படின்னு ராஜு கேட்க அது நம்ம டிராவல்ஸோட கஸ்டமர் ஒருத்தர் ரொம்ப உடம்பு சரியில்லை, எந்த நேரம் வேணும்னாலும் ஹாஸ்பிட்டல் போற மாதிரி இருக்கும், அதனால நான் இங்கேயே இருக்க முடியுமான்னு கேக்குறாங்க அப்படின்னு கதிர் சொல்ல இதெல்லாம் ஒரு காரணமா, வேற ஏதாவது ஒரு டிரைவரோட அவர் ஹாஸ்பிட்டல் போக மாட்டாரா அப்படின்னு ராஜு கேக்குறாங்க. அவர் என் கூட வந்தாதான் கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றாரு அப்படின்னு கதிர் சொல்ல ராஜுக்கு டென்ஷன் ஏறிட்டு இருக்கு. பயங்கர கடுப்பாகிறவங்க அதை குறைச்சிக்கிட்டு அவரை பத்தி இம்புட்டு யோசிக்கிற, என்னை பத்தி யோசிக்க மாட்டியா நீ? இதுவரைக்கும் நான் என்ன பண்ணினாலும் நீ தானே என் கூட இருந்த, கிரவுண்டுக்கு போறதுல இருந்து கோச்சிங் சேர்ற வரைக்கும் நீ தானே இருந்த, கடைசியில எக்ஸாம் போகும்போது வரமாட்டேன்னு சொன்ன என்ன அர்த்தம் அப்படின்னு ராஜி கொஞ்சம் அதிர்ச்சியும் பயங்கர கோபமா கேக்குறாங்க. நான் தான் சொல்றேனே அந்த கஸ்டமரு அப்படின்னு கதிர் சொல்ல போதும் கதிர், என்னை விட கஸ்டமர் முக்கியமா போயிட்டாரு அப்படித்தானே அப்படின்னு ராஜி கேட்க ராஜி இந்த ஒரு வாட்டி புரிஞ்சுக்கோ ராஜி அப்படின்றாரு கதிர். என்ன புரிஞ்சுக்கணும்? கொஞ்ச நாளா நீ ஆளே சரியில்லை, யாரோ மாதிரி நடந்துக்கிற, ஏதாவது என் மேல கோவமா இருக்கியா சொல்லு அப்படின்னு ராஜி கேட்க உன் மேல நான் எதுக்கு கோவப்பட போறேன் அப்படின்னு ராஜி கிட்ட சொல்றாரு கதிர். அப்புறம் எதுக்கு இப்படி வித்தியாசமா நடந்துக்கிற அப்படின்னு ராஜி கேட்க வித்தியாசமாலாம் ஒன்றும் இல்லையே, நான் எப்பவும் போலதான் இருக்கேன் அப்படின்னு கதிர் சொல்ல இல்ல கதிர் நீ பழைய கதிர் இல்ல அப்படின்னு ராஜி சொல்லிட்டு இருக்க. அவரு டக்குன்னு வேற டாபிக் ஜம்ப் பண்ணிடுறாரு. சரி இப்ப டிக்கெட் எதுல போடட்டும், பஸ்ல போடவா இல்ல ட்ரெயின்ல போடவா சொல்லு அப்படின்னு கேட்க நீ ஒண்ணு எனக்கு டிக்கெட் போட வேண்டாம் அப்படின்னு ராஜி கோவப்படுறாங்க. அப்ப நீ எப்படி போவ அப்படின்னு கேட்க நான் நடந்தே போய்க்கிறேன் அப்படிங்கிற ராஜி படக்குன்னு புக்கை மூடி வச்சுட்டு வேகமா வெளியே போயிடுறாங்க. சொல்லவும் முடியாம முழுங்கவும் முடியாம மெல்லவும் முடியாம தவிச்சிட்டு இருக்காரு கதிர். கிட்ட அர்த்தராத்திரி மாதிரி இருக்கு. அப்பதான் பேக்கோட வர்ற மீனா அங்க நிக்கிற செந்தில் கிட்ட வர்றாங்க. ரொம்ப நேரமா வெயிட் பண்றீங்களா அப்படின்னு கேட்க அவரு இல்ல 20 மினிட்ஸ் தாங்கிறாரு. போலாமான்னு மீனா கேட்க அப்படின்னு நடக்க ஆரம்பிக்கிறாங்க ரெண்டு பேரும். சாரிங்க, ஹாஃப் அன் அவருக்கு முன்னாடியே மீட்டிங் முடிஞ்சு போச்சு, ஆனாலும் விட மாட்டேங்கிறாங்க, உட்கார வச்சு அது இதுன்னு அறுத்துக்கிட்டே இருக்காங்க, எது எப்படியோ தப்பிச்சேன் பொழிச்சேன்னு ஓடி வந்துட்டேன்றாங்க மீனா. அப்படின்னு தலையாட்டுறவரு சரி டீ ஏதாவது சாப்பிடுவோமான்னு கேக்குறாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் மீட்டிங்ல கொடுத்தாங்க, போற வழியில எங்கேயாவது நாம சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு மீனா சொல்ல வீட்டுக்கே போய் சமைக்கலாமே அப்படின்னு செந்தில் சொல்ல மீனா ஒரு அசட்டு சிரிப்போடு நீங்க சமைக்கிறீங்களான்னு கேக்குறாங்க. சமைக்கணுமா அப்படின்னு வாயை மூடிக்கிறாரு அவரு. டயர்டா இருக்குங்க, என்னால சமைக்க முடியாது, நம்ம வெளியிலயே சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு மீனா சொல்ல சரி ஓகே சாப்பிட்டே போயிடலான்னு ஒத்துக்கிறாரு அவரு. ஆமா சென்னை போறத பத்தி ஏதாவது சொன்னாங்களா அப்படின்னு செந்தில் கேட்க அதை சொல்ல மறந்துட்டேன் பாருங்க, நாளை மறுநாள் நான் சென்னையில இருக்கணும், நாளைக்கு நைட்டே நான் கிளம்பணும் அப்படின்னு மீனா சொல்ல அப்படியே நின்னுடுறாரு. ஏய் என்னடி இப்படி திடுதிப்புன்னு கிளம்பணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு செந்தில் கேட்க என்னங்க எங்க ஆபீஸ் பத்தி உங்களுக்கு தெரியாதா, வழக்கமா ½ அன் அவர் முன்னாடி தான் எல்லாத்தையும் சொல்லுவாங்க, இந்த தடவை என்னமோ அதிசயமா ஒரு நாள் முன்னாடி சொல்லியிருக்காங்க அப்படின்னு மீனா சொல்ல யாரெல்லாம் போறீங்கன்னு செந்தில் கேக்குறாரு. எங்க ஆபீஸ்ல இருந்து நான் மட்டும்தான் அப்படின்னு மீனா சொல்ல எத்தனை நாள்னு கேக்குறாரு செந்தில். எப்படியும் ஒரு 5 நாள் இருக்கும்னு மீனா சொல்ல 5 நாளா அப்படின்னு ஏதேதோ கணக்கு போட்டுட்டு அவர் மெல்ல நடக்க ஆரம்பிக்கிறாரு. மீனாவும் கூர்த்து பார்த்துட்டு முதுகுல தட்டி என்ன முகத்துல ஒரு ஒளி வட்டம் தெரியுதுன்னு
பாண்டியன்னு கேக்குறாங்க. உடனே சமாளிச்சுக்கிறவரு, ஒளியா அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே அப்படின்னு சொல்ல, தெரிஞ்சிச்சே நான் தான் பார்த்தேன்னு நறுக்குன்னு கிள்ளி வச்சிடுறாங்க. சொன்னா நீ கோவப்படுவேன்னு அவரு சொல்ல, ஆஹா நான் கோவம்லாம் படமாட்டேன், நீங்க சொல்லுங்கன்னு சிரிச்சுட்டே கேக்குறாங்க மீனா. செந்தில் லூசா அவங்க சிரிப்பை பார்த்து நம்பி, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் மீனா, சரியான்னு கேட்க, சரி அப்படிங்கிறாங்க. நீ என் கூட இல்லைன்னு வச்சுக்கோயேன், உன்னை நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு அவர் சொல்ல, அதான் தெரியுமே அப்புறம் அப்படிங்கிறாங்க மீனா. இதெல்லாம் ஒரு பக்கம் ஓரமா ஒதுக்கி வச்சா கூட கொண்டாட்டி 5 நாள் வீட்டுல இருக்க மாட்டேன்னு சொன்னா இந்த மனசு ஓரத்துல அப்படியே சந்தோஷம் பொங்குது அப்படின்னு செந்தில் ரொம்ப ரசிச்சு சொல்லிட்டு இருக்க மீனா கிடுகிடுன்னு நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஏய் அப்படின்னு தடுத்து பிடிக்கிறவர், என்னடி உனக்கு கோவமே வரலையான்னு கேக்குறாரு. இதுல கோவப்பட என்ன இருக்கு, எனக்குமே சென்னை போறது நினைச்சா சந்தோஷமா இருக்கு அப்படின்னு மீனா சொல்ல, அவருக்கு பொசுக்குன்னு ஆயிடுது. என்ன சொல்ற நீ அப்படின்னு கேட்க, எனக்குமே உங்களை விட்டு தள்ளி இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான், உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் தான், ஆனா நான் இப்போ ஒரு ரொட்டீன்ல இருக்கேன்ல, அதுதான் கொஞ்சம் கடுப்பா இருக்கு. காலையில எழுந்து காஃபி போட்டு லஞ்ச் ரெடி பண்ணி டிஃபன் ரெடி பண்ணி ஷா அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஆபீஸ் வேற போறதுக்கு எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. இப்ப நான் சென்னை போனேன்னு வச்சுக்கோங்களேன், ஹோட்டல்ல தங்கலாம், 8 மணிக்கு எழுந்திருச்சு பஃபேல சாப்பிட்டு ஹாயா வேலைக்கு போலாம், சாயங்காலம் வந்து ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு ரெஸ்ட் எடுக்கலாம். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, சென்னையில சுத்தி பார்க்கிறதுக்கு நிறைய இடம் இருக்கு, வெளியே எங்கேயாச்சும் போலாம், ஜாலியா இருக்கும் அப்படின்னு சந்தோஷமா சிரிச்சு கடுப்பேத்திட்டு நடக்கிறாங்க மீனா. ஏய் வெளியில நான் எங்க போவேன்னு கேக்குறாரு. ஏங்க சென்னையில என்ன சுத்தி பார்க்க இடமா இல்ல அப்படின்னு மீனா கேட்க, ஆனா பயங்கரமான பிளான்ல தான் இருக்க போல இருக்கே அப்படின்னு கேக்குறவரு, ஓஹோ இதுக்குதான் நான் அன்னைக்கு உன் கூட வரேன்னு சொன்னதுக்கு வேணான்னு சொன்னியோ அப்படின்னு கேட்க, அப்படிலாம் சொல்ல முடியாது அப்படின்னு மீனா சிரிக்க, ஏய் கேடி புரியுதுன்னு அவங்களை இடிக்கிறாரு. நல்லா புரியுது, ஆமா வீட்டுல சொல்லிட்டியான்னு கேக்குறாரு அவரு. இன்னும் சொல்லல, நைட்டு போன் பண்ணி சொல்லிடுவேன்றாங்க மீனா. ஐயோ தனியா என் குவார்டர்ஸ்ல இருக்க, வீட்டை போட்டுட்டு இங்க வான்னு அம்மா சொல்லிடுவாங்களே, நான்லாம் போக மாட்டேன்ப்பா, ஜாலியா குவார்டர்ஸ்லயே இருப்பேன் அப்படின்னு செந்தில் சொல்ல, ஓஹோ அப்ப குவார்டர்ஸ்ல குவார்டர் அடிச்சுட்டு இருக்க போறீங்களோ அப்படிங்கிறாங்க மீனா. அவரும் தோலை குலுக்கிட்டு, நான் என்னமா பண்றேன், எனக்கு சமைக்க முடியாதுன்னு சென்னைக்கு போறேன்னு சொன்னவதானே நீ எல்லாம் பேசாதங்கிறாரு செந்தில். இப்படி பிளேட்டை மாத்தி போடுறீங்க அப்படின்னு மீனா கேட்க, போடி போ ஜாலியா இரு, நான் இங்க ஜாலியா இருக்கேன்னு காலர் தூக்கி விட்டுக்கிறாரு. இருங்க ஜாலியா இருப்பீங்க, 2 நாளைக்கு அப்புறம் தெரியும் என்னன்னு அப்படின்னு மீனா நடக்க, செந்தில் ஏதோ பேசிக்கிட்டு கூடவே நடக்கிறாரு. அடுத்த நாள் பொழுது விடியுது. கதிரும் பாண்டியனும் சோஃபால உட்கார்ந்துருக்க, கோமதி 2 பேருக்கும் காஃபி கொண்டு வந்துட்டு இந்தாங்கன்னு பாண்டிக்கு நீட்டுறாங்க. பாண்டியனை எடுத்துக்க இந்தாடான்னு கதிருக்கு கொடுக்குறாங்க. அப்போ டேபிள்ல எதையோ எடுத்துக்கிட்டு ராஜி படுவேகமா கிராஸ் பண்றாங்க. ஏய் உனக்கு காஃபி எடுத்துட்டு வருவான்னு கோமதி கேக்குறாங்க. இல்ல வேண்டான்றாங்க அவங்க கதிரை பார்க்க, கதிர் அவங்கள பார்க்க ராஜி ஒரு முறை முறைக்கிறாங்க. ஆமா காலையில இருந்து பாக்குறேன், நீ ஏன் ஒரு மாதிரியா இருக்க அப்படின்னு கோமதி கேட்க, ஒன்னும் இல்லத்த அப்படின்னு அழாத குறையா சொல்றாங்க ராஜி. ஏன்பா ஒருவேளை பரீட்சை எழுதுற டென்ஷன்ல இருக்கியோ அப்படின்னு பாண்டியன் கேட்க, ஆஹா இல்லம்மாமன்றாங்க. அவரு வழக்கமான சிரிப்பை சிரிச்சுட்டு, இத பாருப்பா அந்த டென்ஷன்லாம் இனிமே உனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ராஜி கதிரை முறைச்சிட்டு இருக்காங்க. ஏன்பா நீ ராத்திரி பகலா படிக்கிறத மாமா பாத்துக்கிட்டு தானே இருக்கேன், நீ வேண்டா பாத்துக்கிட்டே இரு, நீ இந்த அளவுக்கு ராத்திரி பகலா படிச்சதுக்கு மாநிலத்திலேயே நீதான் ஆளா வருவ அப்படின்னு பாண்டியன் சொல்ல, கொஞ்சம் நிகழ்ச்சியோட தேங்க்ஸ் மாமான்றாங்க ராஜி. அப்படின்னு அவரும் சந்தோஷமா சிரிக்க, கோமதியும் பெருமையும் சந்தோஷமா சிரிக்கிறாங்க. ராஜி எரிச்சலோட கதிரை பார்க்க, அதுவரையிலும் பார்த்துட்டு இருந்த கதிர் பார்வையை மாத்திக்கிறாரு. ஆமாப்பா நீ ராத்திரி தானே கிளம்புற அப்படின்னு பாண்டியன் கேட்க, ஆமா மாமான்றாங்க ராஜி. அப்புறம் இன்னொரு விஷயம்ப்பா, ரொம்ப படிக்கணும்ட்டு இங்க இருந்து போறப்ப கூட கார்ல எல்லாம் படிச்சுக்கிட்டே போகாத அப்படின்னு அவரு சொல்ல, ராஜி படக்குன்னு கதிரை பாக்குறாங்க. அப்புறம் காலையில பரீட்சை எழுதுறப்ப தூக்கமும் தலைவலியும் வந்துரும் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, நான் கார்ல போகல மாமாங்கிறாங்க ராஜி. பஸ்ல தான் போறேன்னு ராஜி சொல்ல, பாண்டியன் படக்குன்னு அதிர்ச்சியோட, பஸ்ல போறியா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே கோமதியும், ஏன் வழக்கமா இவன் உன்னை கார்ல தானே கூட்டிக்கிட்டு போவான் அப்படின்னு கோமதி கேட்க, ராஜி அப்படியே ஓர பார்வையா கதிரை பாக்குறாங்க. கதிரும் என்ன சொல்லலான்ற மாதிரி ராஜியை பாக்குறாரு. கொஞ்ச நேரம் பாக்குற கதிர், இல்லம்மா நான் சென்னைக்கு போகல, ராஜி மட்டும்தான் போறா அப்படின்னு சொல்ல, இலை நீ எதுக்குடா போகலன்னு கேக்குறாரு பாண்டியன். எனக்கு வேற ஒரு வேலை இருக்குப்பா அப்படின்னு கதிர் சொல்ல, ஆமா பொல்லாத வேலை அப்படின்னு கடுப்பாகிட்டு இருக்காங்க ராஜி. வேலை இருக்கா,
என்னடா நீ? ஏண்டா இந்த பிள்ளையோட போறதை விட அப்படி வேற என்னடா உனக்கு பெரிய வேலை இருக்குது அப்படின்னு பாண்டியன் கேட்க கதிர் ராஜியை பாக்குறாரு. மாமா இருக்கட்டும் மாமா, நான் தனியாவே போய்க்கிறேன்றாங்க ராஜி. அட என்னப்பா இவன் ஒருத்தன் பேசிட்டு இருக்கான்னு நீ எப்படிப்பா தனியா போவன்னு கேக்குறாரு அவரு. நான் தான் ஏற்கனவே ஒரு தடவை போயிருக்கேனே தனியா, நானே போய்க்கிறேன் மாமா அப்படின்றாங்க ராஜி. ஐயோ அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்க. ஏன்பா நீயே படிச்சு பரீட்சை எழுத போய்கிட்டு இருக்கிற? பரீட்சை எழுத போற இடத்துல எங்க போகணும் என்ன பண்ணணும்னு ஒவ்வொரு இடமா தேடி அலைஞ்சிட்டு இருப்பியா நீ அப்படின்னு பாண்டியன் கேட்க, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் மாமான்றாங்க ராஜி. ஏண்டா இலை, இந்த புள்ளைய கூட்டிட்டு போறதை விட அப்படி என்னடா உனக்கு பெரிய வேலை வந்து கிடக்கு அப்படின்னு பாண்டியன் மறுபடியும் கதிர்கிட்ட கேட்க, ஒரு மென்னு முழுங்கிட்டு அதுதான் அவளே போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டால விடுங்கள் என்றாரு கதிர். ஏண்டா இலை, அந்த புள்ள அப்படிதான்டா சொல்லும், அதுக்காக நீயே போயிட்டு வான்னு சொல்லிட்டு இருந்துருவியா அப்படிங்கிறாரு பாண்டியன். உடனே கோமதி, ஏங்க விடுங்க, இவங்கிட்ட என்னத்துக்குங்க கேட்டுக்கிட்டு, பெரிய ஆள் ஆயிட்டான்ல, பெரிய மனுஷன் மாதிரி பேசுறது, பெரிய மனுஷன் மாதிரி வேலை பாக்குறது, எதை பத்தியும் யார பத்தியும் இவன் கவலைப்படுற ஆளே கிடையாதுல்ல. ஆளை பாரு அப்படின்னு கோமதி இருக்கிற எல்லா வெறுப்பையும் சேர்த்து வச்சு கொட்டுறாங்க. கதிர் பேசாம அமைதியா குனிஞ்சுக்கிறாரு. அது சரி அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு இருக்க. ஏம்மா எனக்கு மறந்து போச்சு, மீனாவும் சென்னைக்கு வேலை விஷயமா போறேன்னு சொன்னால, அவளும் இன்னைக்கு நைட்டு தான் கிளம்புறாளாம், நீயும் அவளும் சேர்ந்து போயிட்டு வாங்க அப்படின்னு கோமதி சொல்ல கதிர் ராஜி முகத்தை பார்க்க அவங்க முகத்துல அப்படியே தாமரை பூக்குது. ரொம்பவே சந்தோஷமா பாக்குறாங்க. நாளைய ப்ரோமோவில் ராஜி அவங்க வீட்டுக்கு போறாங்க. அவங்க வீட்டுல சித்தப்பா சித்தி அப்பா அம்மான்னு எல்லாரும் நின்னுட்டு இருக்காங்க. வீட்டுக்குள்ள வர்ற ராஜி அவங்க அப்பா கிட்ட போய், அப்பா ஐபிஎஸ் செலெக்ஷனுக்கான ப்ரிலிமினரி எக்ஸாம் சென்னையில நடக்க போகுது, நான் அதுக்கு போறேன் அப்படின்னு சொல்ல அவரு மெதுவா சரின்னு தலையாட்டுறாரு. அவங்க அம்மா ரொம்ப பூரிப்போட பாத்துட்டு இருக்காங்க. சக்திவேல் பல்ல கடிச்சிட்டு கடுப்பை மறைச்சிட்டு அங்க இங்கன்னு பாத்துட்டு இருக்காரு. அதுதான் போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சொல்லி ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு போகலான்னு வந்தேன்ப்பா அப்படின்னு ராஜி சொல்ல, முத்துவேல் முயல் பல்ல காட்டி அழகா சிரிக்கிறாரு. வடிவம் சந்தோஷமா சிரிச்சிட்டு வந்து நிக்கிறாங்க. ரெண்டு பேரும் என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு ராஜி அவங்க காலில் விழுந்து கும்பிட, நல்லா இருமா நல்லா இருன்னு ரெண்டு பேரும் தூக்கி விடுறாங்க. இதெல்லாம் பார்க்க வேண்டி இருக்குன்னு மீசையை தடவிக்கிட்டு எங்கேயோ பார்த்துட்டு இருக்காரு சக்திவேல். மாரியும் பாட்டியும் சிரிச்ச முகமா பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு வழியா ராஜி தனியா போக வேண்டிய அவசியம் இல்ல, அவங்க கூட மீனாவும் போறாங்க. அவங்கவுங்களோட வாழ்க்கை பயணம்னு ஒவ்வொரு கட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வர எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.